ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏல்வி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் பார்பிக்கு ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் அம்பரலா ஃப்ராக். இதில் வந்து இந்த ஃப்ளாரை வந்து கம்மி பண்ண வேண்டியிருந்தது. ஸோ தேவையான அளவு கம்மி பண்ணிவிட்டு இந்த கிளாத் நல்லா இருக்குன்றதுனால இதில் வந்து ஒரு பார்பிக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கலான்னு வந்து பிளான் பண்ணேன். இதுலேருந்து என்ன மாதிரி ட்ரெஸ் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கிளாத் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து லைனிங் வைக்கணும். அதுக்கு பற்றி லேயர்டு மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கர்ட் தான் தைக்க போகிறோம். ஸோ இடுப்பு அளவு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச், அதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு சைடும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். மேலேருந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம கட் பண்ணும்போது அது ஈவனாக இருக்கும், அதுக்காக. இதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒன்று மேலே ஒன்றா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராங் சைடு மேலே ராங் சைடு இருக்குது. இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பா ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 3 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கார்னரில் சின்னதாக கட் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இதை நீட்டாக செட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு தான் நம்ம 3 லைன் ட்ரா பண்ணோம் முதல்ல. இப்போ இதை நம்ம இப்படி வச்சுட்டு இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேலே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டோம் இல்லையா, அது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு கீழே மட்டும் தான் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த மேலே இருக்கிற 1/2 இன்ச்சில் வந்து இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது மெல்லிசாக இருக்கிறதுனால இந்த ஊசி உள்ளே ஈஸியாக நுழைஞ்சிரும். பட் ஊசி வந்து கிளாத்தை எங்கேயும் குத்தாமல் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஸ்கர்ட் ரெடி பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்பிக்கு நிறைய ட்ரெஸ்ஸுக்கு டாப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒன்று ஒவ்வொரு விதமாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதுலேயும் அந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பீஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி வந்து பாசிபிளாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுன்றதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகாது. ஸோ இதில் வந்து நான் லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் அளவுக்கு இங்கே ஜஸ்ட் டாட் வச்சுக்கிறேன். இதில் வந்து ஸ்லீவ்ஸ் தனியாக வராது, ஜஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்ம லைனிங் வைக்க வேண்டியிருக்கு, அவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாத்தையே டபுள் லேயராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். கீழ்ப்பக்கமும் ஈவனாக கட் பண்ணணும், அதனால ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்படியே சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குன்னு 2 பீஸ் தேவை, அதனால சைட்லேயும் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு பீஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்து தான் இருக்குது. ஸோ லைனிங் மாதிரி ஒரு பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துகிட்டு சென்டரில் ஃபோல்ட் பண்ணி, ஆல்ரெடி அங்கே ஜாயிண்ட் இருக்குது, அதே வந்து ஷோல்டராக வச்சுட்டு நெக்கு வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வைக்கிறேன். ரெண்டுத்தோட நல்ல சைடும் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை சுற்றியும் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணால் அப்போ தான் ஷேப் மாறாது. நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சென்டரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சைட்லலாம் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். தையலில் படாமல் கட் பண்ணணும். இப்போ அதை அப்படியே வந்து இதை உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டபுள் லேயரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது சைடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பக்கத்துக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு.
இப்போ இந்த உள் பக்கத்துலேருந்து இந்த கிளாத்தை ஃபுல்லாக எடுத்துடலாம். ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த 2 பீஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோன்னா தையல் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக. இப்போ அகைன் உள்ளே இருக்கிற கிளாத்தை வெளியில் எடுத்துட்டா 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக சீல்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மாடல். பேக் கொக்கிலாம் எதுவுமே கிடையாது. அண்டு ஹார்மோல் ஷேப் அந்த மாதிரி ஒன்றும் ரொம்ப கஷ்டமான இதுவே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நெக் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். பிகாஸ் இந்த டாப்ஸை வந்து தலை வழியாக போடணும், இல்லைனா கால் வழியாக போடணும். ஸோ தலை வழியாக கரெக்டாக நுழையுது. ஸோ தலையே நுழைஞ்சிடுச்சு, அதனால ஈஸி தான். ஸோ இப்போ போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து செஸ்ட்டில் வந்து எங்கே ஸ்டிச் பண்ணோன்றதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மேலேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் இங்கேருந்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த சைட்லேயும் 1 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக இதை வச்சுட்டு இந்த சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை கரெக்டாக வந்து ஷோல்டரில் கரெக்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே வந்து லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப்போட கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதேமே இந்த மாதிரி உள்பக்கம் இப்படி இன்சர்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டோம். இந்த சைடும் அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கர்ட் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். டாப் வந்து ஆக்சுவலாக தலை வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சேன். பாட்டம் சைட்லேருந்து கீழ்ப்பக்கமாகவே உள்ளே இன்சர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப குயிக்காக நீட்டாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.